கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு வர்றவங்க என்ன டிசைன்ல சேலை கட்டியிருக்காங்க, என்ன பார்டர் வச்ச சேலை கட்டியிருக்காங்க, என்ன டிசைன்ல நெக்லஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு ஒருபடி மேல போய் சாமி என்ன கலர்ல சேலை கட்டி இருக்கு, சாமி சேலையில என்ன பார்டர் இருக்கு, இது புது டிசைனா இருக்கே, இது என்ன புது நெக், இதான் அவங்க பக்தியா? இன்னும் சில பெண்கள் உள்ள போய் யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. நம்ம கூட சரி ரொம்ப நல்ல மனசு போல சாமி பேருக்கே அர்ச்சனை பண்றாங்க. என்ன வேண்டாங்க, எய்த்த வீட்டுக்காரி வீடு வாங்கிட்டா நான் வாங்கணும், அவன் கார் வாங்கிட்டா நான் வாங்கணும், 3 கலர்ல எனக்கு இப்படி எல்லாம் வேண்டது இல்லையா? ஆனா ஆண்களுடைய பக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஊரில் பிறந்தவர், ஆழ்வார்களில் எல்லாம் பெரிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார் சாமியை பார்க்க போறாரு, பெருமாளை பார்த்துடுறாரு, அழகா இருக்காரு பெருமாள். அவர் பாக்குறாரு, இவ்வளோ அழகா இருக்காரு பெருமாள், இவருக்கு கண்ணு பட்டுச்சுன்னா என்ன பண்றது யோசிச்சுட்டு எழுதுறாரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணானின் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோமோடு பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்பல மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் முக்கு முழங்குமோ பாஞ்சசன்யமும் பல்லாண்டுன்னு பாடுறாரு. பெருமாளை மட்டும் வாழ்த்துல பெருமாள் நல்லா இருக்கணுமா, அவர் மார்பில் இருக்க லெக்குமி நல்லா இருக்கணுமா, கையில் இருக்க சங்கு நல்லா இருக்கணுமா, அப்ப நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டீங்க, ஆனா ஆண்கள் அப்படி இல்ல, கடவுளே நல்லா இருக்கணும்னு வேண்டாங்க.